அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷன்ஸ், அதாவது ப்ரெபசிஷன்ஸை கிளாஸஸ் உடைய எண்ட்ல யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ பொதுவாக நம்ம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ப்ரெபசிஷன் மிடில்லையோ இல்லை கடைசிலையோ வரும்போது, ஒரு சென்டென்ஸ் உடைய இல்லை கிளாஸ் உடைய கடைசியில வரும்போது நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்மே அதை நிறைய தடவை எனக்கு கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம லாங் சென்டென்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த லெசனுக்கு ரெலவெண்டான மூவி கிளிப்ஸும் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் கோனா பி an interesting lesson. So without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யாராலையும் நோன்னு சொல்ல முடியாத ஃபேஸ் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ உனக்கு ஃபேஸ் இருக்கு. அந்த ஃபேஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஒரு adjective clause யூஸ் பண்ணி. அந்த adjective clause உடைய எண்ட்ல தான் நம்ம ப்ரெபசிஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரெபசிஷனை சென்டென்ஸ் உடைய கடைசியில நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் தான், இல்ல கிளாஸ் உடைய கடைசியில யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷன். ஓகே, ஸோ பொதுவா ப்ரெபசிஷன் பக்கத்துல நம்ம ஒரு நவுன் இல்ல ப்ரொனவுன், adjective clausesன்னு வரும்போது ப்ரெபசிஷன் பக்கத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இல்லாம ப்ரெபசிஷன்ஸை கடைசியா யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல உனக்கு ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். யூ ஹாவ் அ ஃபேஸ். ஃபேஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். யாராலையும் நோ சொல்ல முடியாத ஃபேஸ். ஓகே, ஃபேஸ் தட் நோபடி கேன் சே நோ டு. டூன்ற ப்ரெபசிஷன் தான் நம்ம கடைசியா யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? யூ ஹாவ் அ ஃபேஸ் தட் நோபடி கேன் சே நோ டு. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இது ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இந்த சென்டென்ஸ் இஸ் காமன். நம்ம இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்ஸ்ல ரொம்ப கேஷுவலா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், வெரி ஃபார்மல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அ ஃபேஸ் டு விச் நோபடி கேன் சே நோ. இந்த டூன்ற ப்ரெபசிஷனை தான் நம்ம கடைசியா யூஸ் பண்றோம். பேச்சு வழக்குல நம்ம அப்படிதான் பேசுறோம். சரிங்களா? இங்கிலீஷ்ல பேச்சு வழக்குல ப்ரெபசிஷனை கடைசியில தான் யூஸ் பண்றாங்க. அப்படி ப்ரெபசிஷன் நம்ம கடைசியா கொண்டு போகும்போது விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ண முடியாது. விச்க்கு பதிலாக நம்ம that யூஸ் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் அ ஃபேஸ் தட் நோபடி கேன் சே நோ டு. ஓகே, ஆல்ரைட். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயத்த அவ சொன்னா. ஸோ ஒரு விஷயத்த அவ சொன்னா, ஒரு விஷயம் சொன்னான்னு வச்சுக்கலாம். she said something. ஓகே, she said something. நான் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கிறதுனால something that I will never forget இல்ல that I cannot forget இப்படி சொல்லலாம். ஸோ இங்க ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? forget சொல்லும் போது நம்ம யூஸ்வலி ப்ரெபசிஷன் தேவையில்ல, forget about அப்படின்னு தேவையில்ல. ஸோ அதனால இங்க நான் forget யூஸ் பண்ணாம that I cannot stop thinking about யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெபசிஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரெபசிஷன் டீச் பண்ணுன்றதுக்காக I have used this. that I cannot stop thinking about. திங்க் சொல்லும் போது கண்டிப்பா நம்ம aboutன்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குங்க? she said something about which I cannot stop thinking அப்படின்னு இருக்கும். ஸோ யூ வில் ஆல்மோஸ்ட் நெவர் ஹியர் எனிபடி சே திஸ் சென்டென்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல யாரும் பேசுறதே இல்லை. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அண்ட் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல ஈவன் இமெயில்ஸ், ஆர்டிகல்ஸ்லாம் நீங்க இந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் பார்ப்பீங்க. ஓகே, she said something that I cannot stop thinking about. இல்ல that இல்லாமலும் something I cannot stop thinking about. ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் அப்புறமா சமாளிக்க வேண்டி இருக்கிற பிரச்சனைகளை நீ அடிக்கடி உருவாக்குற. ஸோ நீ அடிக்கடி பிரச்சனைகளை உருவாக்குறன்றதுதான் மெயின் கிளாஸ் இல்லையா? யூ ஆஃபன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ் தான் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட். அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. நான் பிறகு சமாளிக்க வேண்டி இருக்கிற பிரச்சனைகளை, ப்ராப்ளம்ஸ் that I have to deal with, that I later have to deal with ன்னு சொல்லலாம். இல்லைனா that I have to deal with later. ஸோ லேட்டரை that I later, I பக்கத்துல சொல்லலாம். இல்லைனா at the end of the sentence. ஓகே, ஸோ இங்கே கிளாஸ் உடைய எண்ட்ல தான் ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். that I have to deal with அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை ஃபார்மல் சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? which யூஸ் பண்ணி, you often create problems with which I have to deal. I have to deal later. அந்த with தான் நம்ம கடைசியா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரெபசிஷனை நம்ம மூவ் பண்ணும்போது which யூஸ் பண்ணக்கூடாது, that யூஸ் பண்ணோம். இல்லை that இல்லாமலும் யூஸ் பண்ணலாம். You often create problems that I have to deal with later. இல்லனா problems I have to deal with later. Okay? சரி, ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ல ஜஸ்ட் மெயின் கிளாஸ் அண்ட் adjective clause தான் பார்த்தோம். அடுத்த 2 எக்ஸாம்பிள்ஸ்ல இன்னும் கொஞ்சம் clauses ஆட் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபோர்த் ஒன். ஷார்ட்கட்ஸை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா அவங்க ப்ரிப்பேர்டா இல்லாத கொஸ்டின்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டாங்க. ஓகே, தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். யாரு? ஷார்ட்கட்ஸை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்றதா மெயின் கிளாஸ்ங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி ஸ்ட்ரகிள் வித் கொஸ்டின்ஸ்.
அண்ட் ஸ்டூடெண்ட்ன்றது சப்ஜெக்ட் நவுன், கொஸ்டின்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் நவுன். சப்ஜெக்ட் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. குறுக்கு வழிகளை நம்பியிருக்கும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸ்டூடெண்ட்ஸ் who depend on shortcuts usually struggle with questions. Okay, so questions டிஸ்கிரைப் பண்ணி அகைன் இன்னொரு adjective clause வந்திருக்கு. அண்ட் அதில் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கொஸ்டின்ஸ் that they are not prepared for. அவங்க ப்ரிப்பேர்டா இல்லாத கொஸ்டின்ஸ். They are not prepared for these questions. Okay, so இங்க the word prepared is an adjective, not the verb in V3 form or V2 form. No, they are not prepared. I am prepared ன்னு சொல்லும்போது preparedன்றது adjective. Okay, they are not prepared for அப்படின்னும் போது questions for these questions அப்படின்னு சொல்றோம். அந்த கொஸ்டின்ஸ்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. So questions that they are not prepared for. Okay, alright, இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாரும் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்த அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஏன்னா அவளுக்கு சரியா பொருந்திய ட்ரெஸ் அது ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கேயும் ஸ்டாண்டர்ட் ப்ரெப்போசிஷன் இருக்கு, adjective clause இருக்கு. பட் இங்கே எக்ஸ்ட்ராவா பிகாஸ் clause நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ கேர்ள் ரொம்ப ஹாப்பியா இருந்தா, பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருந்தா. The girl felt happy. கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். எல்லாரும் வேணான்னு ரிஜெக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்த அந்த பொண்ணு. ஓகே, the girl who chose the dress that everyone rejected. ஓகே, இதுலயே ரெண்டு adjective clause இருக்கு, நல்லா கவனிங்க. the girl who chose the dress, ட்ரெஸ் எடுத்த அந்த பொண்ணு. ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அகைன் இன்னொரு அதுக்குள்ளேயே இன்னொரு adjective clause வந்திருக்கு. dress that everyone rejected. ஓகே, felt happy. the girl who chose the dress that everyone rejected felt happy. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ட்ரெஸ் எடுத்த பொண்ணு. ஓகே, felt happy, சந்தோஷமா இருந்தா. ஏன்னா பிகாஸ், ஏன்னா அவளுக்கு ஃபிட்டா இருந்த ஒரே ட்ரெஸ் அதுதான். இட் வாஸ் தி ஒன்லி ட்ரெஸ், இட் வாஸ் தி ஒன்லி ட்ரெஸ் தட் ஷீ குட் ஃபிட் இன் டு. ஓகே, ஸோ இங்கே மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிகாஸ் கிளாஸ் சொல்லியிருக்கோம். மெயின் கிளாஸ் சொல்லும் போதே அந்த சப்ஜெக்ட் நவுன் டிஸ்கிரைப் பண்ணி ரெண்டு adjective clauses வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிகாஸ் கிளாஸ் சொல்றோம், இட் வாஸ் தி ஒன்லி ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ் அதுதான். அப்புறமா எந்த ஒரே ட்ரெஸ், அவளுக்கு ஃபிட்டா இருக்கிற ஒரே ட்ரெஸ். ட்ரெஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அகைன் இன்னொரு adjective clause வந்திருக்கு. 3 adjective clauses அண்ட் ஒரு பிகாஸ் clause இந்த சென்டென்ஸ்ல இருக்குங்க. ஓகே, ஸோ இதை ஃபார்மலா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல எப்படி சொல்றதுங்க? பிகாஸ் இட் வாஸ் தி ஒன்லி ட்ரெஸ் into which she could fit. ஓகே, into which preposition plus relative pronoun. preposition மூவ் பண்ணிட்டோம்னா which போடாம that யூஸ் பண்ணோம். that she could fit into or that இல்லாமலும் only dress she could fit into. ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த 3 எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணோம். 4th எக்ஸாம்பிள்ல இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணோம். 5th எக்ஸாம்பிள்ல இன்னும் ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லாங்கஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ரைட்? ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க கிளாஸஸ் ஆட் பண்ணி சென்டென்ஸை லேயர் பண்ணும்போது ஈஸியா உங்களால லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ நாம பார்த்த இன்னைக்கு அதே பேட்டர்ன்ல நீங்க எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.